வணக்கம், வாங்க சமைக்கலாம். வெங்காய கொத்தமல்லி தோசை, நம்ம சுற்றி வெங்காயத்தை நம்ம தூவி விட்டுக்கணும். அடுத்து கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் பிச்சு வச்ச கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ள வச்சு கரண்டி வச்சு நம்ம நல்லா அமைக்க விட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை இது பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம சிறிது பொடியை சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் தயார் பொடி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சட்னி எதுவும் தொட்டு சாப்பிடாமே அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா அமைக்கி விட்டுக்கலாம். நம்ம அமைக்கி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெங்காயம் நல்லா உள்ள மாவுக்குள்ளே போயிடும். நம்ம திருப்பி கூட தேவையில்லை. திருப்பி விட்டாலும் நமக்கு தனித்தனியாக வராது வெங்காயம். இப்போ வெந்துட்டுருக்கு. மிதமான தீயில் நம்ம வைக்கணும் இந்த தோசைக்கு. இந்த பண்ணி நிறைய முருகலாக வந்துடுச்சு. திருப்பினோடனே நம்மளுக்கு இருக்கும் வெங்காயத்தை தயாராகி தரும். இந்த மாதிரி முருகலாகிடுச்சு. நல்லா மசாலா தோசை மாதிரி இருக்கு. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.